யாழிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி அன்னை பூபதியின் ஊர்தி பவனி. யாழில் டிட்வா புயலால் பாதிக்கப்பட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி உபகரணங்கள் வழங்கி வைப்பு. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்துக்கு காலத்திலும் அனுமதி இல்லை, செல்வம் அடைக்கலநாதன். தமிழ் மக்களை வேட்டையாடிய குழுக்களுடன் இணைந்து செயல்பட்டு தேசியம் பேசும் மட்டக்களப்பு எம்பி சந்திரசேகர் காட்டம். பொதுமக்களை கேடயமாக வைப்பதை வைத்தியர்கள் நிறுத்துங்கள், கோடீஸ்வரன் தெரிவிப்பு. வடக்கில் வெளிக்கொணரப்பட்ட எந்த ஒரு ஊழலுக்கும் இதுவரை அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் இல்லை, அர்ச்சுனா. அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்துடன் நேரடியாக மோத தயாராகிறார் அமைச்சர் நலிந்த. அவசர கால நிலை நீடிப்பு 110 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றம். கொழும்பு மத்திய பேருந்து நிலையத்திற்கு சென்ற பிரதமர். 2017 முதல் தாக்குதல் திட்டம் பிள்ளையான் சுரேஷ் சலை குறித்து அரசாங்கம் வெளியிட்டுள்ள அதிர்ச்சி தகவல்கள். கிளிநொச்சியில் சிறுபோக்கு நெற்செய்கையில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கு டீசல் வழங்கும் பணி ஆரம்பம். புத்தகங்களால் உண்மையை மூடி மறைக்கவே முடியாது, கம்மன் பிளவின் குழப்பத்துக்கு அனுர தரப்பின் பதில். தொடர்வது விரிவான செய்திகள். அன்னை பூபதியின் 38வது நினைவு தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணத்திலிருந்து மட்டக்களப்பு நோக்கி ஊர்தி பவனி ஆரம்பமாகியுள்ளது. டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறன் நபர்களுக்கான உதவி உபகரணங்கள் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் வைத்து மாற்றுத்திறன் நபர்களுக்கு வழங்குவதற்காக சமூக சேவைகள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களிடம் நேற்றைய தினம் வழங்கி வைக்கப்பட்டது. பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்பது எக்காலத்திலும் ஒடுக்குமுறைக்கு பயன்படுத்தப்பட்டே வருகிறது. இதனை ஒருபோதும் கட்சியாக நாம் அனுமதிக்க மாட்டோம் என பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். ஜனநாயக தேசிய கூட்டமைப்பை பொறுத்தமட்டிலே இந்த அவசரகால சட்டம் தொடர்ச்சியாக அது எந்த காலத்தில் வந்தாலும் அதை எதிர்க்கும். நிச்சயமாக இது பொதுவாக ஆர்ப்பாட்டங்கள் மக்கள் செய்கின்ற போது இந்த அடக்குமுறையை பயன்படுத்த வாய்ப்புகள் கூட இருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு அதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்பதை இங்கு குறிப்பிட விரும்புகின்றோம். அது மட்டுமல்ல, குழுக்களின் பிரதி தவிசாளர் அவர்களே, இந்த உயிர்த்த ஞாயிறு அடுத்த 2 மணிக்கு பிறகு உயிர்த்த ஞாயிறு சம்பந்தமான விவாதம் நடைபெற இருப்பதால் என்னுடைய கருத்தையும் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையிலே இந்த உயிர்த்த ஞாயிறு சம்பந்தமாக அரசு எடுக்கின்ற அத்தனை முயற்சிகளுக்கும் எங்களுடைய ஆதரவு நிச்சயமாக இருக்கும் என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். பல சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த உயிர்த்த ஞாயிறு மரித்தவர்களுக்கான அந்த ஆத்துமாக்களுக்கான ஒரு விடிவை கொடுக்க வேண்டுமாக இருந்தால்
இந்த சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். அதற்கு எங்களுடைய ஆதரவு என்றைக்கும் இருக்கும் என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, இந்த ஊழலுக்கு எதிரான போதைவஸ்துக்கு எதிரான அரசு மிக துரிதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையிலே இதற்கு உறுதுணையாக இருக்கின்ற அத்தனை பேருக்கும் எங்களுடைய பாராட்டை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விடயங்களிலே நாங்கள் அரசாங்கம் செய்கிற தவறுகளை அல்லது அரசாங்கம் செய்கிற முக்கியமான விடயங்களிலே பிரச்சனைகள் இருந்தால் நாங்கள் அதை சுட்டி காட்டுவோம். ஆனால் இப்படியான விடயங்களிலே நாங்கள் ஆதரவளிப்பதற்கு தயங்க மாட்டோம் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். தமிழ் மக்களை கொன்றொழித்து வேட்டையாடிய ராஜபக்ச குழுக்களுடன் ஒரு காலத்தில் இணைந்து செயற்பட்டுவிட்டு தற்போது தமிழ் தேசியம் பேசுகின்ற மட்டக்களப்பு எம்பி நீலிக்கண்ணி வடிக்க வேண்டாம் என அமைச்சர் சந்திரசேகர் சபையில் தெரிவித்தார். இந்த கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவம் செய்கின்ற ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஒரு சிலர் அல்ல ஒருவர், அவர் இந்த பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டு பாராளுமன்றத்தில் இருக்கின்ற சலுகைகளை பயன்படுத்தி கொண்டு மிகவும் மோசமான கருத்தியல்களை முன்வைக்கின்ற நபராக இருக்கின்றார். அப்போ அது மாத்திரமல்ல, அந்த கருத்துக்களை முன்வைக்கின்றது மாத்திரமல்ல, இந்த நாடு என்பது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். இந்த நாட்டில் தமிழ் மக்கள் என்பது கடந்த அதாவது இன்னைக்கு யுத்தம் முடிந்து 17 வருடங்கள் ஆகின்றது. அதற்கு முன்னர் 30 வருடங்களாக இந்த நாடு யுத்தத்துக்கு பாரிய அழிவுகளை சந்தித்து, அப்போ இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு 47 வருடங்களுக்கு முன்னர் நாங்கள் எமது நாட்டை திரும்பி பார்க்கின்ற பொழுது பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்த போது, அதன் பொழுது விசேடமாக தமிழ் மக்கள் அழிக்கப்பட்ட பொழுது, தமிழ் மக்களுக்கு இருக்கின்ற உரிமைகள் பறிக்கப்பட்ட பொழுது, தமிழ் மக்களுடைய பொக்கிசமாக கருதப்பட்ட யாழ் நூலகத்தை எரித்து சாம்பலாக்கி 97,000 புத்தகங்களை கொளுத்திய பொழுது, யாழ் மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தலை நடத்த விடாது மோசடி செய்து அதன் கீழ் விசேடமாக வடகிழக்கில் இருந்த இளைஞர்களுக்கு, யுவதிகளுக்கு ஜனநாயக நீரோட்டத்திற்கு வருவதை தடுத்த நிலைமையின் கீழ் தான் கடந்த காலங்கள் யுத்தமாக பரிணமிக்கப்பட்டது. அப்போ அன்றைய காலகட்டத்தில் அந்த யுத்தம் தொடர்ந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்ற பொழுது, யுத்தம் மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது, அன்றைய காலகட்டங்களில் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தை பிரதிநிதித்துவம் செய்கின்ற நபர் அவருடைய தாத்தாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவருடைய அப்பரை எடுத்துக்கொண்டாலும் சரி, இவரை எடுத்துக்கொண்டாலும் சரி, அன்று தமிழ் மக்களை கொன்றொழித்த, தமிழ் இளைஞர்களை சிறை வைத்த, தமிழ் யுவதிகளை மானபங்கப்படுத்திய நபர்களோடு கூட்டு சேர்ந்து கொண்டிருந்த நபர். அதாவது அன்றைய காலகட்ட விசேடமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். இந்த சபையில் இருக்கின்றார்கள் ராஜபக்சாக்களுடைய குடும்பம், ராஜபக்சாவுடைய மகனார். அப்போ அந்த மகன்களுடைய மகன்களால் உருவாக்கப்பட்டிருந்த தமிழ் மக்களுக்கு எதிரான குழுக்கள் இருந்தது. தமிழ் மக்களை வேட்டையாடுகின்ற, தமிழ் இளைஞர்களை வேட்டையாடுகின்ற குழுக்கள் இருந்தது. அப்போ அந்த குழுக்களோடு சேர்ந்து தமிழ் மக்களை வேட்டையாடிய நபர் இன்றைக்கு என்னமோ நீலி கண்ணீர் வடிக்கின்ற நபராக மாறியிருக்கின்றார். தமிழ் மக்கள் மீது கருணை காட்டுகின்ற நபராக மாறியிருக்கின்றார். அவ்வாறு கருணை காட்டுகின்ற நபர்களுக்கு நாங்கள் ஒன்றைக்கும் சொல்லிக்கொள்ள வேண்டும். விசேடமாக எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இதை வேண்டுமென்றால் அவர்கள் நினைக்கலாம், இந்த நிலைமைகளை தொடர்ந்து பேசுவதன் மூலமாக, மீண்டும் இந்த இனவெறியை தூண்டுவதன் மூலமாக தமிழ் மக்கள் மத்தியில் மீண்டும் அவர்களுடைய இருப்பை தக்க வச்சுக் கொள்ள முடியும். நான் சொல்லுகின்றேன், முடியாது. இனி வருகின்ற காலங்களிலே இது நாள் வரைக்கும் தமிழ் மக்களை தமிழ் இனவாதத்தை பேசி, விசேடமாக கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலின் போதும் கூட கடுமையான இனவாதத்தை பேசி அதன் மூலமாக சூடேற்றி தமிழ் மக்களுடைய உரிமைகள், தமிழ் மக்களுடைய காணிகள், தமிழ் மக்களுக்கு இருக்க வேண்டிய சொத்துக்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்படும் என்கின்ற பயத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தார். ஆனால் இன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும்,
அன்று இருந்த யாழ்ப்பாணமோ, அன்று இருந்த மட்டக்களப்போ, அன்று இருந்த அம்பாறை மாவட்டமோ, அன்று இருந்த திருகோணமலையோ என்று இல்லை. முற்றிலும் மாறி இருக்கின்றது. அது வன்னி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா பிரதேசங்களிலும் வாழுகின்ற, விசேடமாக மலையக பிரதேசத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, மலையகத்தில் வாழ்கின்ற மக்களை எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த அவசர காலம் பயங்கரவாத தடுப்பு சட்டங்களின் கீழ் கூடுதலாக பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கின்ற பிரதேசம் இது. ஆனால் நாங்கள் சொல்லுகின்றோம், கடந்த காலங்களில் இன்றைக்கு அந்த மட்டக்களப்பை பிரதிநிதித்துவம் செய்கின்ற நபர் இன்றைக்கு இந்த கொழும்பில் இருந்து சுற்றுமாத்து வேலைகளை செய்து கொண்டிருக்கின்ற நபரோடு சேர்ந்து, அது மாத்திரமல்ல, யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற பொழுது வேட்டியோடும் கொழும்பில் கோட்சூட்டோடும் இங்கிருக்கின்ற சிங்கள நபர்களோடு, இங்கிருக்கின்ற தாங்களுடைய பிள்ளைகளுக்கு சிங்களவர்களை திருமணம் செய்து கொண்டு சொகுசாக வாழுகின்றவர்கள். ஆனால் அங்கு சென்று மீண்டும் இந்த நாட்டில் தமிழ் மக்கள் மத்தியில் இன்ன வெறியை தூண்டுகின்ற, வெறியாட்டம் ஆடுகின்ற இந்த சுத்துமாத்துக்களுக்கும், இந்த மட்டக்களப்பை பிரதிநிதித்துவம் செய்கின்ற நபர்களுக்கும் உங்களுடைய வெறித்தனம், உங்களுடைய கபட நாடகம் இனியும் செல்லுபடியாகாது என்பதை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். விசேடமாக உங்கள் எல்லோருக்குமே தெரியும், இந்த நாடு என்பது கடந்த காலங்களில் அவசர கால சட்டம் என்கின்ற பொழுது, நானும் கூட கடந்த காலங்களில் இந்த அவசர கால சட்டத்தை இந்த பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுகின்ற பொழுது நானும் இந்த பாராளுமன்றத்தில் இருந்தேன். விசேடமாக செல்வம் அடைக்கலநாதன் அவர்களும் கூட இந்த பாராளுமன்றத்தில் இருந்தோம். நாங்கள் எல்லோருமே சேர்ந்து எதிர்த்தோம், உண்மை. ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த பாராளுமன்றத்தில் அதை நிறைவேற்றியதன் பிறகு, எங்களுடைய ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் கூட தெரியும், நிறைவேற்றியதன் பிறகு மறுநாள் முதல் இந்த நாட்டில் தமிழ் இளைஞர்கள் வேட்டையாடப்படுவதே காரணமாக இருந்தது. வேட்டையாடப்பட்டார்கள். தமிழ் இளைஞர்கள், யுவதிகள் மானபங்கப்படுத்தப்பட்டார்கள். விசேடமாக கிழக்கு மாகாணத்தில் எல்லோராலும் பேசப்பட்ட ஒரு பெண் தான் கோணேஸ்வரி. கோணேஸ்வரியின் கொலை என்பது படு மோசமான கொலை. அந்த கொலையை செய்த பாவிகளோடு இன்றைக்கு இந்த மட்டக்களப்பை பிரதிநிதித்துவம் செய்கின்ற நபர் இருந்து கொண்டு எங்கள் மீது, எங்களுடைய அரசாங்கத்தின் மீது சேறுகளை பூசலாம் என்று நினைக்கின்றார். அதே போன்று விசேடமாக யாழ்ப்பாணத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுதும் கூட அங்கு கோணேஸ்வரி என்ற பொழுது எங்களுடைய பிரதேசத்தில் கிருஷாந்தி குமாரசாமி அவர்கள் படுகொலை செய்தது மாத்திரமல்ல, அவர்கள் சித்திரவதை செய்தது மாத்திரமல்ல, அவருடைய குடும்பத்தோட கூண்டோடு அழிக்க அந்த நபர்களோடு சேர்ந்து கொண்டிருந்த, அந்த கட்சிகளில் அங்கம் வகித்த, அந்த கட்சிகளில் பிரதான புள்ளியாக இருந்த நபர் இன்றைக்கு இங்கு வந்து தமிழ் மக்களுக்கு குரல் கொடுப்பதாக கூறுகின்றார். சாதாரண பொதுமக்களின் உயிரை கேடயமாக வைக்காமல் உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் சுகாதார அமைச்சருடன் கலந்துரையாட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் கவிந்திரன் கோடீஸ்வரன் இன்று சபையில் தெரிவித்தார். இதிலே விசேடமாக இன்று இந்த நாட்டிலே இருக்கின்ற மிகவும் மிகவும் பாரியதான ஒரு பிரச்சனையாக GMOA அரச வைத்திய ஊழியர்கள் சங்கத்தினரால் நடத்தப்படுகின்ற இந்த பணி பகிஷ்கரிப்பு போன்ற விடயங்கள் எங்கள் நாட்டிலே இருக்கின்ற ஏழை மக்களிலே, பொதுமக்களிலே திணிக்கப்படுகின்ற ஒரு செயற்பாடாக நாங்கள் இதனை பார்க்கின்றோம். விசேடமாக இந்த செயற்பாடு எங்களது மக்களின் உயிரிலே விளையாடுகின்ற, அவர்களின் வாழ்க்கையிலே விளையாடுகின்ற ஒரு செயற்பாடாகத்தான் இந்த செயற்பாடு பார்க்கப்படுகின்றது. அரச வைத்திய ஊழியர் சங்கமானது உண்மையிலே அவர்கள் தங்களுக்கு தேவையான விடயம் என்றால் அவர்கள் சுகாதார அமைச்சினூடாக அந்த விடயங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்காக பொதுமக்களை பகடைக்காயாக வைத்து அவர்களது தேவைகளை நிறைவேற்றுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஏனென்றால் நீங்கள் பொதுமக்களை கேடயமாக வைத்து நீங்கள் போராடுவதை நிறுத்திவிட்டு
உங்களுக்கு தேவையான விடயத்தை நீங்கள் சுகாதார அமைச்சிடமோ அல்லது அரசாங்கத்திடமோ அழுத்தங்களை கொடுத்து அந்த விடயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்காக நீங்கள் இன்று இந்த நாட்டிலே இருக்கின்ற நோயாளிகள் மிகவும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றார்கள். அவர்கள் இன்று தங்களது உயிர்களை கையிலே பிடித்துக் கொண்டு செல்லுகின்ற நிலைமை காணப்படுகின்றது. மாதத்துக்கு ஒரு தரம் கிளினிக் சேவைக்கு வருகின்றவர்கள் அந்த சேவையை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் திரும்பி செல்லுகின்ற நிலை காணப்படுகின்றது. அது மட்டுமல்ல, இன்று நாட்டிலே இருக்கின்ற பொருளாதார சுமை, பொருளாதார சூழல், இக்கட்டான நிலை, எரிபொருள் தட்டுப்பாடு என்பவற்றை அடிப்படையாக கொண்டு அவர்கள் அந்த பிரயாணங்களை மேற்கொண்டு பல கிலோமீட்டர் தூரம் சென்று பிரயாணங்களை மேற்கொண்டு ஏழைகள் வந்து வைத்தியசாலைக்கு வருகின்ற பொழுது அவர்கள் அந்த சேவையை பெற்றுக்கொள்ள முடியாமல் அவர்கள் திரும்பி செல்லுகின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்குள் அந்த மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதனை நாங்கள் அந்த GMOவின் செயற்பாடை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இதே போலதான் இவர்கள் கடந்த வருடம் திருக்கோவில் ஆதார வைத்தியசாலையிலே ஒரு உயிர் அநியாயமாக பறிபோனது. இதற்கு காரணம் 15 நாட்கள் அவர்கள் அந்த வைத்தியசாலையை கூட GMOயினரின் அந்த ஊழிய சங்கத்தினரின் செயற்பாட்டினாலே, தவறான செயற்பாட்டினாலே உயிர்கள் பல பறிபோயிருக்கின்றன. இதற்கு யார் பொறுப்பு கூற வேண்டும்? இவர்களுக்கு தேவையான விடயத்தை இவர்கள் சுகாதார அமைச்சிடமோ அல்லது அரசிடமோ கேட்க வேண்டும். அவர்கள் அரசின் செயற்பாட்டிலே அல்லது சுகாதார அமைச்சின் செயற்பாட்டிலே அவர்கள் மூக்க நுழைக்க தேவையில்லை. தேவை என்றால் அவர்களுக்கான ஆலோசனையை வழங்குவதற்கான ஒரு செயற்பாட்டை அவர்கள் முன்னெடுக்கலாம் என்று இந்த சபையின் ஊடாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். இரண்டாவது விடயமாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையிலே இருக்கின்ற ரேடியோதெரபி இயந்திரமானது பழுதடைந்த நிலையிலே இருக்கின்றது. அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்காக புற்றுநோய் உள்ளவர்கள், கேன்சர் பேஷண்ட் வந்து சிகிச்சை பெற முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். கடந்த மாதம் இந்த இயந்திரம் பழுதடைந்திருக்கின்றது. ஆனால் தற்பொழுது வரை அந்த இயந்திரம் சீர் செய்யப்படாமல் இருக்கின்றது. பல தூரத்திலே இருந்து, பல இடத்திலே இருந்து அவர்கள் இந்த சிகிச்சைக்காக வந்து அந்த சிகிச்சையை பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த நிலைமை இல்லாமல் அவர்களின் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கின்றது. அவர்கள் இந்த இக்கட்டான காலகட்டத்திலே வேறு இடங்களுக்கு சென்று கொழும்போ அல்லது கண்டியிலோ சென்று அவர்கள் அந்த மருத்துவ உதவியை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கான அந்த செலவு வசதி என்பது மிக குறைவாக இருக்கின்றது. இங்கே அமைச்சர் அவர்கள் இருக்கின்றார்கள். அமைச்சர்களிடம் தாழ்மையான ஒரு விண்ணப்பத்தை இந்த இடத்திலே விடுக்கின்றேன். சுகாதார அமைச்சர் அவர்களே, மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் இருக்கின்ற அந்த ரேடியோதெரபி அந்த இயந்திரத்தை நீங்கள் உடனடியாக புனரமைப்பு செய்து சீர் செய்து கொடுக்கும்படி மிக தாழ்மையுடன் இந்த சபையினூடாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். இரண்டாவதாக இங்கே சொல்லப்படுகின்ற விடயம், எங்களது மின்சார கட்டணமானது எதிர்காலத்திலே 53% உயர்த்தப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் கூடுதலாக காணப்படுகின்றது. ஊழலை ஒழிப்பதாக ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் வடக்கில் இதுவரை எந்த விதமான ஊழலையும் அடையாளம் காணவில்லை. அத்துடன் எங்களால் சுட்டிக்காட்டப்பட்ட ஊழல்களுக்கு கூட எந்த நடவடிக்கையும் இல்லை என பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் சபையில் தெரிவித்தார். 27/2 அமைவாக கௌரவ பொது நிர்வாக அமைச்சரிடம் பாராளுமன்ற குழு தரவில் எழுப்பப்படும் மாவட்ட மற்றும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தொடர்பான கேள்வி. கௌரவ அமைச்சர் அவர்களே, மாவட்ட மற்றும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் வடக்கு மாகாணத்தின் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் கபினட் அமைச்சருமாகிய மதிப்புக்குரிய எல்லாம் வல்ல அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களின் தலைமையிலும் அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர்களின் தலைமையிலும் நடைபெற்று வருகிறது. வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற இந்த மாவட்டங்களின் அபிவிருத்தி தொடர்பான முடிவுகளை பாராளுமன்ற ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஒத்திகையுடன் கலந்தாலோசித்து, அதே நேரம் சமூக மட்ட மற்றும் அரசாங்க அதிகாரிகளின் பங்களிப்புடன் அந்த பிராந்தியத்தின் அபிவிருத்தியை மாத்திரமே கருத்தில் கொண்டு ஒழுங்கமைக்கப்படுகின்ற ஒரு சிறப்பான கூட்டமாகும். கடந்த அரசாங்கங்களால் இந்த விடயம் செயல்படுத்தப்பட்டாலும் தங்களுடைய அரசாங்கம் அதே விடயத்தை கொண்டு நடத்துவது இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்றாகும். அதே நேரம் இந்த கூட்டத்தில் ஆளுந்தரப்பு மற்றும் எதிர்த்தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்வதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த கூட்டங்கள் பொதுமக்களுடைய அபிவிருத்தியை நோக்காக மட்டுமே கொண்டு செயற்படுவதால்
இந்த கூட்டங்களில் விவாதிக்கப்படுகின்ற விடயங்கள் பொதுமக்களை சென்றடைய வேண்டும் என்ற கருத்தினை தாங்கள் எதிர்க்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். இவை கட்சிகளின் அந்தரங்க கூட்டங்கள் அல்ல. இங்கே மறைப்பதற்கு எதுவுமே இல்லை. இங்கே அபிவிருத்தி மட்டுமல்ல, அபிவிருத்திக்கு தடையாக இருக்கின்ற மாகாணத்தின் மாவட்டத்தின் ஊழல் விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகிறது. அதன்போது அந்த சபைக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் அந்த ஊழல் விடயங்கள் தொடர்பாக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் அவை பொதுமக்கள் நலன் கருதியே எடுக்கப்பட வேண்டும் என்பதையும் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். ஊழலுக்கு எதிரான அரசாங்கமாக பொதுமக்களை திசை திருப்பி அரசாட்சிக்கு வந்த நீங்கள் இன்று வரை வடக்கு மாகாணத்தில் கண்டுபிடித்த அல்லது வழக்கு தொடரப்பட்ட எந்த ஒரு ஊழலும் இல்லை என்பதையும், அதே நேரம் எங்களால் சுட்டிக்காட்டப்பட்ட பல்வேறு ஊழல்கள் தொடர்பாக அரசாங்கம் இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதையும் பொதுமக்களுக்கு இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். ஆயினும் இவை தொடர்பாக விவாதிக்கப்படும் இந்த கூட்டங்கள் பொதுமக்களின் பார்வைக்கு மறைக்கப்பட எத்தனிக்கப்படுகின்ற தருணங்களையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். குறிப்பாக ஜாழ் கிளிநொச்சி மாவட்டத்தில் கடந்த பல கூட்டங்களிலே பல விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டு பொதுமக்களை சென்றடைந்திருந்த போதும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் அரசாங்கம் எடுத்திருக்கவில்லை. இவை ஊழலுக்கு எதிரான அரசாங்கமா என்ற சந்தேகத்தை தமிழ் மக்களுக்கு மத்தியிலே இன்று வரை ஏற்படுத்தி வருகிறது. இவை இப்படி இருந்தும் ஜாழ் கிளிநொச்சி அபிவிருத்தி கூட்டங்களிலே நடக்கின்ற விடயங்களை மறைக்கும் முகமாக தங்களுடைய அமைச்சர் கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகர் தொடர்ந்தும் செயற்பட்டு வருகிறார். அது தொடர்பாக பின்வரும் வினாக்களை இங்கே எழுப்ப விரும்புகிறேன். முதலாவது கேள்வி, மாவட்ட மட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களை தலைமை தாங்குவதற்கு குறைந்த அளவாவது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினை நியமிப்பதற்கு ஏதாவது சாதகம் இருக்கிறதா? இரண்டாவது, தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட தங்களுடைய அமைச்சர் வடக்கு மக்களின் ஜனநாயக பிரதிநிதி அல்ல என்பதை தாங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? மூன்றாவது, வடக்கில் ஒருபோதுமே தன் வாழ்க்கையை கொண்டிராத ஒரு அமைச்சரை வடக்கு மாகாணத்து அபிவிருத்தி குழு கூட்டங்களுக்கு தாங்கள் தலைவராக நியமித்தது வடக்கு மாகாணத்துக்கு இழுக்கு என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? நான்காவது, வடக்கு மாகாணத்தில் மாவட்ட மட்ட கூட்டங்களில் தெரிவிக்கப்பட்ட ஊழல் தொடர்பான ஏதாவது ஒரு முறைப்பாட்டிற்காவது அரசாங்கம் என்ற ரீதியில் கேபினெட் அமைச்சராக இருக்கும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் சந்திரசேகர் இதுவரை நடவடிக்கை எடுத்திருக்கிறாரா? ஐந்தாவது, மாவட்ட பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டங்களில் நடக்கும் விவாதங்களில் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களை மரியாதை குறைவாக கதைப்பதற்கு தங்களுடைய அரசாங்கம் அனுமதிக்கிறதா? ஆறாவது, அப்படியாயின் தங்களுடைய ஆளுமைக்குட்பட்ட பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலே மற்றும் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களிலே எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் ஏதாவது ஒன்றாவது இதுவரை நடைமுறையில் செய்யப்பட்டிருக்கிறதா? உதாரணங்கள் இருந்தால் கூறவும். ஏழாவது, எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாத இந்த கூட்டங்களை பொதுமக்களின் அபிவிருத்திகள் எவ்வாறு மேம்படுத்தும்? எட்டாவது, இந்த கூட்டங்களில் கதைக்கப்படுகின்ற விடயங்களை பொதுமக்களுக்கு வெளியிடக்கூடாது என்ற அடிப்படையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் சந்திரசேகர் வெளியிட்டிருக்கின்ற கருத்தானது அரசாங்கத்தின் கருத்தா அல்லது அவருடைய தனிப்பட்ட கருத்தா? ஒன்பதாவது, இந்த கூட்டங்களில் பங்கு பெற்றுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் பாராளுமன்ற ஊடக செய்தியாளர்களையும் அதே நேரம் சுதந்திர செய்தியாளர்களையும் தடை செய்கின்ற தேவை அரசாங்கத்துக்கு இப்போது இருக்கிறதா? பத்தாவது கேள்வி, ஊடகங்கள் தடை செய்கின்ற அரசாங்கம் ஒரு பொதுமக்களின் அபிவிருத்தியை முன்னெடுக்கும் என்று தாங்கள் நம்புகிறீர்களா? 11வது, எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களின் தனிப்பட்ட ஊடகங்களை அனுமதிக்க முடியாது என்று வரையறை ஏற்படுத்தும் அதிகாரம் எந்த சட்ட வரம்பில் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு கிடைக்கிறது? சட்டத்தையும் அதன் வரையறையையும் குறிப்பிடவும். 12வது, அவ்வாறு சட்ட வரையறைகள் இல்லாத சந்தர்ப்பத்தில் இவ்வாறு பொதுமக்களின் நலனுக்காக செயற்படுத்தப்படும் கூட்டங்களின் முழு காணொலியையும் வெளியிட தங்களுடைய அமைச்சருக்கு தங்களால் தெளிவான அறிவுறுத்தலை வழங்க முடியுமா? ஊடக சுதந்திரம் என்பது தனியே ஒருவரின் முடிவுகளுக்கு மட்டுமல்லாது ஒரு நாட்டின் ஜனநாயகத்தின் அடிப்படை என்பதை இங்கே தங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். එතුමාගේ ප්‍රශ්නවලට පිළිතුරු මේ ආකාරයට වෙනවා. පළවෙනි ප්‍රශ්නය පවතී. 2 ගරු ජනාධිපතිතුමාගේ නියමයේ පරිදි පත් කර ඇත. 3 දිස්ත්‍රික් සම්බන්ධීකරණ කමිටු පළාතකට නොව එක් දිස්ත්‍රික්කයකට ක්‍රියාත්මක වෙනවා. අසාධාරණයක් සිදු වෙලා තියෙන බවට වාර්තා වෙලා නැහැ. 4 ඔප්පු කළ හැකි සාක්ෂි සහිත පැමිණිලි ඉදිරිපත්ව නොමැති බව දිස්ත්‍රික් ලේකම් දන්වලා තියෙනවා. 5 වාර්තා වෙලා නැහැ. 6 මෙම වසරේ සංවර්ධන යෝජනා සඳහා අනුමැතිය ලබාගෙන තියෙනවා. වැඩිදුර තොරතුරු දිස්ත්‍රික් ලේකම්ගෙන් විමසලා ඉදිරිපත් කරන්න පුළුවන් අවශ්‍ය නම් ඉදිරියේදී. 7 සාකච්ඡා කරන කරුණු ජනතාවට හෙළි කරන්න නැහැ කියලා වාර්තා වෙලා තියෙනවද? වාර්තා වෙලා නැහැ. 8 පාර්ලිමේන්තු මන්ත්‍රී රැස්වීමට සහභාගී වන පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරයෙකුගේ පාර්ලිමේන්තු මාධ්‍ය වාර්තාකරුවන් ස්වාධීන මාධ්‍යවේදීන්ට එන්න එපා කියලා කියන තියනවාද? එහෙම වාර්තා වෙලා නැහැ.
9 රජය මගින් මාධ්‍ය තහනමක් කළා නැහැ. 10 අකටයුතුකම් වාර්තා වෙලා නැහැ. 11 චක්‍රලේඛය ප්‍රකාරව මාධ්‍ය ආවරණවලට ඉඩකඩ පහසුකම් ලබා දී ඇත. ගරු මන්ත්‍රීතුමා පැහැදිලි කරගන්න. நன்றி கௌரவ சபாநாயகர் அவர்களே. நான் நினைக்கிறேன் எங்களுடைய இந்த 27 கேள்விக்கு வந்து 15 நிமிடங்கள் இருக்கிறது, 8 நிமிடங்கள் மட்டும்தான் போயிருக்கிறது. ஆகவே மீதி 7 நிமிடங்களில் ஒரு சில விடயங்களை நான் தெளிவாக சொல்லணும். என்னென்றால் நாட்டில் இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை வந்து இந்த ஊடக சுதந்திரம். කර ගැනීමට විනාඩි ඉදිරිපත් කිරීමට ඔබතුමා 10:23 ඉඳන් 10:27 දක්වා ප්‍රශ්න ඉදිරිපත් කරා. විනාඩි 4ක් ඇතුළත ඔබතුමාට විනාඩි 5යි ප්‍රශ්න ඉදිරිපත් කිරීමට තියෙන. ඒකෙදී විනාඩියක් තියෙනවා. කරුණු පහදව කර ගැනීමට ඔබට විනාඩි 3ක් ඇතුළත කරුණු පැහැදිලි කරගන්න පුළුවන්. ஓ தேங்க்யூ சார். එතකොට கௌரவ சபாநாயகர் அவர்களே, இந்த ஒரு ஊடக சுதந்திரம் என்பது வந்து மிகவும் முக்கியமானது. முக்கியமாக இந்த டிசிசி கூட்டங்கள் நடைபெறுவது வந்து அந்த பிரதேச மக்களுடைய அபிவிருத்தியை அரசாங்கம் எவ்வாறு செய்கிறது என்பதை வெளிப்படுத்துகின்ற ஒரு கூட்டங்கள் தான் இந்த டிசிசி கூட்டங்கள். அதே நேரத்திலே அந்த கூட்டங்களுக்கு அந்த மாவட்ட அல்லது பிரதேசங்களிலே இருக்கின்ற சகல அரச உத்தியோகத்தர்களும் அழைக்கப்படுகிறார்கள். அங்கே கதைக்கப்படுற விடயங்கள் பொதுமக்களை கட்டாயம் போய் சேர வேண்டும். அதை தடுக்க வேண்டிய தேவை கௌரவ அமைச்சர் சந்திரசேகருக்கு இல்லை. ஆனால் கிளிநொச்சியிலே நடந்த ஊழல் தொடர்பாக நான் கதைக்கின்ற போது என்னுடைய மைக்கை கௌரவ அமைச்சர் அவர்கள் ஓஃப் பண்ணி வைத்திருந்தார். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருடைய மைக்கை ஓஃப் பண்ணி வைத்திருக்கிற அளவுக்கு இந்த அரசாங்கத்துக்கு என்ன தேவை இருக்கிறது எனக்கு விளங்கவில்லை. பாராளுமன்ற சபாநாயகர் கூட என்னுடைய மைக்கை 8 நாட்கள் பிழையாக நீங்கள் நிற்பாட்டி இருக்கிறீர்கள் என்றது எங்களுடைய பிரிவிலேஜ் கமிட்டியிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, இன்கொயரிஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இந்த பெண்களுக்குமே வாழ்க்கையிலே பெயர் சொல்லி குறிப்பிடாத ஒரு சட்டத்தரணியோட பெயரை சொல்லி பிமல் ரத்நாயக் அவர்கள் நீங்கள் என் மீது முறைப்பாட்டை செய்து 8 நாட்கள் என்னுடைய ஊடக சுதந்திரத்தை தடை செய்திருக்கிறீர்கள். அதே மாதிரி யாழ்ப்பாணத்திலே மற்றும் கிளிநொச்சி நடக்கின்ற டிசிசி கூட்டங்களிலே தங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் நடக்கின்ற விடயங்களை வெளியே சொல்வதை கூட பயப்படுகிறார். அதற்குரிய முக்கியமான காரணம் என்ன? இவரால் அப்படி ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய ஊடக சுதந்திரத்தை தடை செய்ய முடியுமா என்பதை கௌரவ அமைச்சரிடம் கேட்க விரும்புகிறேன். அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்துடன் இன்று திட்டமிடப்பட்டிருந்த பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்படுவதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிஸ் தெரிவித்துள்ளார். இலங்கையில் நடைமுறையில் உள்ள அவசரகால சட்டத்தை மேலும் நீடிக்கும் தீர்மானம் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது.
நவீனமயமாக்கப்பட்ட கொழும்பு மத்திய பஸ் நிலையத்தை பிரதமர் நேரில் சென்று பார்வையிட்டார். உயிர்த்தனவாறு தாக்குதலுக்கு 2 வருடங்களுக்கு முன்பிருந்தே சதித்திட்டம் தீட்டப்பட்டு வந்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால இன்று சபையில் தெரிவித்தார். உயிர்த்தனாயுத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் எவ்வாறான புத்தகங்களை எழுதினாலும் விசாரணைகள் மூடி மறைக்க முடியாது, அவை உரிய வகையில் இடம்பெறும் என வெளிவிவகார அமைச்சர் பிந்து ஹீரோ தெரிவித்தார். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள நமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.